நீங்கள் நல்லா இருப்பீங்க. இந்த நாளிலும் உள்ளுக்குள் இருப்பது ஒன்று, வெளியில் பேசுவது ஒன்று. உள்ளுக்குள் இருப்பது மகா கஞ்சத்தனம், வெளியில் பேசுவது மகா வேதாந்தம். நிறைய பேர் அப்படி இருப்பார்கள். உள்ளுக்குள் ஒன்று உள்ளுக்குள் ஒன்று வச்சுக்குவாங்க. ஒரு சில பேர் நம்மளை பார்த்தா, சார் உங்களை தான் சார் நினச்சிட்டு இருந்தேன், 5 நிமிஷம் முன்னாடி நினச்சேன், நீங்கள் 100 வயசு இருப்பீங்க அப்படின்னு வாயை திறந்து பேசுவாங்க. ஆனால் மனசுக்குள்ள ஐயோ இவன் வேறு குறுக்க வந்துட்டானா என்பது போல பல பேர் நடித்து கொண்டிருக்கிறார்கள். இதை விளக்க ஒரு சிறிய கேட்ட கதை. ஒரு ஊரில் பெரிய ஒரு கடை வச்சிருக்கிற ஒருத்தர் இருந்தார். அந்த ஊருக்கு ஒவ்வொரு வருஷமும் ஒரு முனிவர் வருவார், வழக்கமாக வருவார். அப்போ வரும்போது இந்த கடைக்கு முன்னால் வந்து, என்ன தம்பி சௌக்கியமா அப்படிங்கும்போது, என்ன சாமி வாழ்க்கையே எல்லாம் ஒரு மாயை அப்படிம்பார். என்ன வாழ்க்கை என்பது மாயை, காயமே இது பொய்யடா, காற்றடைஞ்ச பையடா, அப்படி இப்படி என்னத்தை கொண்டு போக போகிறோம், என்னத்தை சேமிக்க போகிறோம் அப்படின்னே சொல்லிகிட்டு இருப்பார். இந்த முனிவர் ஒரு தடவை கேட்டார், சரியப்பா நான் உனக்கு ஒரு மோட்சம் தரேன், இது எல்லாம் விட்டுட்டு வா சொல்லும்போது, ஃபஸ்ட்டு வருஷம் வந்தார். ஐயோ எங்கள் பையனுக்கெல்லாம் கல்யாணம் முடிக்கணும் ஐயா, அடுத்த வருஷம் வாங்க. அப்புறம் கல்யாணம் முடிச்சிட்டார். அடுத்த வருஷம் இதே வேதாந்தம் பேசினான். அந்த முனிவர் கேட்டார், சரியப்பா இப்போ என்ன நீ ரெடியா? இல்லை என் பேரன் பேத்தி நான் பார்க்கணும். அப்படியா, சரி அப்படின்னு போயிட்டார். அதுக்கு அடுத்த வருஷம் வந்தார். கடையில் ஒரு பையன் உட்காந்துருந்தான். பையன்கிட்ட கேட்கும்போது, என்னப்பா உங்கள் அப்பா எங்கப்பா? என்ன சுவாமி உங்கள்கிட்ட மோட்சம் வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தார், உங்கள் கையால் அவர் திடீர்னு ஒரு நாள் நைட்டில் ஹார்ட் அட்டாக் வந்தது, இறந்துட்டார் அப்படின்னாரு. அப்படியா? அப்போ கடைக்கு முன்னாடி ஒரு நாய்க்குட்டி இருந்தது. அப்போ சொன்னார் அவர், உங்கள் அப்பா எங்கேயும் போகலடா, தான் பாரு இந்த நாய் உங்கள் அப்பா தான் இந்த நாய் அப்போ வந்திருக்கிறாரு. அப்படியா சாமி? ஒரு நாயை ஒரு தட்டி பேசு அப்படிங்கிறான். சுவாமி நீங்கள் சொன்னதை நான் கேட்கல, ஆனால் இப்போ பாடுறேன். இந்த பையங்க சரியாகவே கடை பார்த்துக்க மாட்டேங்கிறாங்க, அதுக்காக நான் கடைக்கு முன்னாடியே நின்றுட்டுருக்கிறேன். சரி இப்போ தான் சொல்லு, இப்போ உனக்கு ஒரு மோட்சம் தரேன், நீ என் பின்னாலே வான்னார். முடியாது சாமி, இந்த பையங்க எங்கேப்பா, நான் கஷ்டப்பட்டு சேத்தனை படத்தை பாதுகாக்கிறதுக்கு இவங்கனால முடியல, கடையை திறந்து போட்டு போயிடறானுங்க, வீட்டை திறந்து போட்டு போயிடறானுங்க. அதுக்கு தான் நான் வெடி இந்த வீட்டுக்கு முன்னாடியே நாய் எப்படி காவல் கேட்குமோ காத்துட்ருக்கேன்னு சொன்னார். இது மாதிரி தான் பல பேர் இருக்கிறார்கள். எண்ணத்தை கொண்டு போக போகிறோம், ஆனால் சொத்து சேர்த்துட்டே இருப்பாங்க. எண்ணத்தை கொண்டு போகிறோம், தம்பிக்கிட்ட சண்டை போடுவாங்க, ஒரு ஜான் நிலத்துக்கு சண்டை போடுவாங்க. எண்ணத்தை கொண்டு போக போகிறோம், ஒரு வீட்டுக்காக சண்டை போடுவாங்க. ஆனால் நாயையே பேச வைக்கிற திறமை கடவுளுக்கு உண்டு. இதே இஸ்ரவேல் சரித்திரத்தில் பார்த்தீர்களானால், இஸ்ரவேலர் அதிகமாவதைக் கண்டு பாலாக் ராஜா என்பவன் இஸ்ரவேலர் மேல் ஒரு சாபத்தை கொடுக்க வேண்டி ஒரு தீர்க்கதரிசியை தேடினான். அவன் பேர் தான் பிலேயாம் என்ற தீர்க்கதரிசி. இப்போ பிலேயாம் தீர்க்கதரிசிக்கு நான் காசெல்லாம் கொடுக்குறேன், நீ அந்த இஸ்ரவேல் ஜனத்தை சபிங்க, நீ சபிச்சா அவங்க சபிச்சிருவாங்க, சபிச்சா அந்த சாபம் அவனை பிடிச்சிட்டு எல்லாம் அழிஞ்சு போயிடுவாங்கன்னு சொன்னேன். இந்த ஆள் காசுக்கு ஓகே பண்ணிவிட்டு, ஓகே நான் போகிறேன் அப்படின்றான். ஆனால் போகும்போது அவன் கழுதியில் போவான். இப்போ அப்போல்லாம் கழுது தான் பிரயாணத்துக்கு. கழுதியில் போகும்போது ஒரு இடத்துல கழுதை நின்று போக மாட்டேங்குது. நான் சொன்னால் கேப்பியா, ஏன் போக மாட்டேங்கிறேன்? அது கையோட ஒரு செவத்தில் அவன் காலை போட்டு தேய்க்குது. கோபம் வந்துருச்சு, ஏன் காலை தேய்க்கிறேன், ஏன் போக மாட்டேங்கிறேன் என்று பேசும்போது, அப்போது ஆண்டவர் அந்த கழுத வாயை திறந்தார். கழுத வாயை திறந்த முன்னே எதுக்கால பாரு, தூதன் ஒருக்கால பார்த்து ஆண்டவரால் அனுப்பப்பட்ட தூதன் கையில் வேலோடு நிற்கிறான், வாளோடு நிற்கிறான். அப்போ பிள்ளையாம், ஆண்டவரே என்னாச்சு என்று, என்னுடைய ஜனங்களை சபிக்கிறதுக்கு நீ யாரா? அதான் இந்த கழுதியவே பேச வச்சேன், என்னால் யாரையும் பேச வைக்க முடியும்? எந்த ஜந்துக்களுக்கு நான் சொன்னால் அது கேட்கும் தெரியுமா உனக்கு? நான் பேச வச்சா அது பேசும். நீ நினைக்கிற கழுது பேசாது. இப்போ கழுது பேச்சா இல்லையா? ஒழுங்காக தெரிவிப்போ. என்னை மகிமைப்படுத்துகிற ஆட்களுக்கு எதிராக போராடுகிறவனை நான் சும்மா விட மாட்டேன் என்று சொல்லி
அதை கேட்டவன் பிழையாம் திரும்பி போய்விட்டான். இதுதான் இன்று நடந்த கதை. நாம் எப்படி இருக்கணும்? என்ன இருக்குதோ அது, கடவுள் என்ன கொடுக்குறாருனோ அது, அதிகமாக ஆசைப்படக்கூடாது. ஓகே, நாளை சந்திப்போமா? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.